ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணியே வரல. அதுதான் பார்த்திங்கன்னா மெமரின் எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், மெமரின் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா இதை க்ளீன் பண்ணி பார்த்தாச்சு 2 டைமு. தண்ணி சுத்தமாக வரவே இல்லை, ஃபுல்லாக ஜாம் ஆகி பிளாக்கேஜ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி 2 முறை பார்த்திங்கன்னா ஏற்கனவே க்ளீன் பண்ணியாச்சு. அதால் பார்த்திங்கன்னா இப்போ மெமரின் தான் மாற்றி ஆகணும். இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ மண் இருக்குன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு கழட்டினாலே தெரிஞ்சிடும். இப்போ மெமரின் தான் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா அந்த யூனியன் கனெக்டரு எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணுறோம். மெமரின் கனெக்டரு 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட். இது பார்த்திங்கன்னா மெமரின் ஹவுசிங்கு. பாருங்கள், மெமரின் ஹவுசிங்லேருந்து யூனியன் எல்லாமே கட் பண்ணுறோம். இது அவுட்புட்டு, அந்த சைடு இன்புட்டு. ஃபஸ்ட்டு இந்த கனெக்டர் எல்லாமே எடுத்துடணும் மெமரின் ரிமூவ் பண்ணுறதுக்கு. 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்டில் மெமரின் எப்படி மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் ஆன்சர் பண்ணுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெமரின் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ அந்த கிளிப் இருக்குது பார்த்திங்களா, ஃப்ரீங்க, அதை எடுக்கிறோம். அதை எடுத்த உடனே கீழே நல்லா திருப்பிட்டு ஒரு 2 தட்டு தட்டினோம்னா ஃபுல்லாகவே இதுவாகிடும். நீங்களே பாருங்கள், இப்போ கீழே தட்டியாச்சு. மெமரின் பாருங்கப்பா எந்த அளவுக்கு மண்ணாக இருக்குது, ஃபுல்லாகவே இதுவாகிடுச்சு, பிளாக்கேஜ் ஆகிடுச்சு. இதால் தான் பார்த்திங்கன்னா மெமரின் க்ளீன் பண்ணாலும் இதுவாக மாட்டுது, சரியாகல. ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இதை க்ளீன் பண்ணாலும் இது செட்டே ஆகாது. ஏன்னா பார்த்திங்கன்னா 3-4 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இந்த மெமரின் பார்த்திங்கன்னா. அதில் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக மாற்ற போகிறோம். எப்பவுமே பார்த்திங்கன்னா அந்த நடுவில் இருக்குது பார்த்திங்களா கனெக்டரு, மெமரின் மாற்றுறப்ப அந்த கனெக்டரை கரெக்டாக பார்த்துக்குங்க. அந்த கனெக்டர் பெருசாக இருக்கா, புதுசாகவும் கனெக்டர் வரும். அதை விட இது பெருசாக இருந்ததுன்னா இதையே போட்டுருங்க. சின்னதாக இருந்ததுனாக்கா பார்த்திங்கன்னா புதுசாக போடுங்க, நல்லது. ஒரே சைஸாக இருந்ததுன்னா புதுசே போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2வது சைடு இருக்கிற அந்த எண்டு கப் இருக்குல்ல, கருப்பு கலர், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இன்னொரு டைம் மெமரினை உள்ளே போட்டு ஆப்போசிட்டில் தட்டினோம்னா எண்டு கேப் வந்துடும். என்ன ஒரு சைடில் மெமரின் ஃபுல்லாக வெளியே வந்துச்சுன்னா இன்னொரு சைடில் இந்த எண்டு காப்பி எடுக்க முடியாது. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் மெமரின் போட்டோம்னா அந்த மெமரின் ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ வெசல், எஃப்ஆர்பி வெசலையும் நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கார்பனு சாண்டு 2 இருக்குது அந்த வெசலில் பார்த்திங்கன்னா எஃப்ஆர்பி வெசல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணாங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மல்டிபர்ட் வால்வு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. மல்டிபர்ட் வால்வு தான் எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதை ரிமூவ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா வெசலை கீழே இது பண்ணோம்னாக்கா ஃபுல்லாகவே இதுவாகிடும். மல்டிபர்ட் வால்வு எடுத்தாச்சு. நடுவில் ஒரு பைப் இருக்கும் பாருங்கள். இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நம்ம கீழே சாக்கி எந்த அளவுக்கு கலர் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக பிளாக்கேஜ் ஆகி ஃபுல்லாக சேண்டு எல்லாமே இதுவாகிட்டுக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போயிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் சேண்டு, அந்த எஃப்ஆர்பி வெசல் எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். இப்போ உள்ளே இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே எடுத்தாச்சு. ஒரு முறை இதை க்ளீன் பண்ணிவிட்டு ரீஃபில்லிங் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இது அவ்வளோ சீக்கிரம் கெடாது, எந்த ஒரு இதுவும் ஆகாது. ஆனால் அந்த மண் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு முறை அலசி போட்டோம்னா பார்த்திங்கன்னா அந்த சுமையில் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி இது பண்ணுறோம். இப்போ அந்த வெசலுடைய உள்ளே இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளே க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. எஃப்ஆர்பி வெசலு மெட்டீரியல் சேண்டுன்னு சொல்லுவாங்க, இது சேண்ட் மீடியா. பாருங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்டு தான் ஃபுல் சர்வீஸ் பண்ணுறோம். இதான் மெமரின் ஹவுசிங்கு. மெமரின் ஹவுசிங்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம் பாருங்கள்.
ஹவுசிங்கில் எந்த அளவுக்கு இதுவாக இருக்குது பாருங்கள். இப்போ மெமரி ஹவுசிங் வந்து க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணால் அந்த தண்ணி வந்து எந்த அளவுக்கு கலராக போகுது பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. ஃபில்லிங் பண்ணுறது தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 முறைக்கு மேலே தண்ணியை ஃபுல் பண்ணி நல்லா அலசிட்டு தண்ணி கீழே ஊற்றினோம். நல்லா க்ளீனான தண்ணி வருது பாருங்கள். இதில் பாருங்கள் கிளியர் ஆகுது பாருங்கள். இன்னும் கீழே இருக்கும். ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுபோல் வந்து 1 இல்லைனா 2 பாத்திரம் எடுத்து இதில் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா பியூராக தண்ணி நல்லாவே வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள். நல்லா அலசி இதுபோல் க்ளீன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து ரீஃபில்லிங்க்கு வந்து உள்ளே ஒரு பைப் வச்சுட்டு பாருங்கள். இப்போ வந்து உள்ளே வந்து க்ளீன் பண்ணிடுறோம். ரீஃபில்லிங் உள்ளே ஒரு பைப் வச்சுட்டு நம்ம கையால் வந்து அந்த பைப் மேலே ஒரு டேப் அடிச்சிடணும். அந்த டேப் அடிச்சுட்டு அது வேறு கையாலேயே தான் அள்ளி உள்ளே போடணும். இல்லைனா மக்கு எதனா இருந்ததுனாக்கா வந்து ஜக்கு இருந்தனா அதில் வந்து கொட்டலாம். நம்ம வந்து அந்த பைப் வந்து நடுவில் ஆட்டவே கூடாது. அது பேர் டேப் அடித்தாச்சு, பைப் உள்ளே வச்சாச்சு. அதில் தான் வந்து ஃபுல் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து இப்போ வந்து ஃபுல்லாகவே ஃபுல் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஃபுல் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளியராக உங்களுக்கு வந்து வீடியோ இது பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஃபுல் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லென்த்தாக போகும். அதால் இப்போ வந்து அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ வந்து மல்டிபோர்ட் வால் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு மல்டிபோர்ட் வால் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மல்டிபோர்ட் வால் ஃபிட்டிங் கரெக்டாக வந்து அந்த சந்தூரில் கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து டைட் பண்ணிடணும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட் பண்ணிட்டோம்னா போதும். நல்லா லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு டெப்லான் டேப் அடிச்சிடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெப்லான் டேப் அடிச்சுட்டு இது பண்ணால் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்பனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் இருக்கும், பாதிக்கு பாதி சேண்டும் இருக்கும், கார்பனும் இருக்கும். பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கலர் பார்த்தாலே தெரியுது. ஏன்னா கார்பன் இல்லை. இது வந்து பார்த்தா கார்பன் வந்து அரிச்சிடும். ஃபுல்லாக வந்து அரிச்சு பெருசாக போட்டாலும் சின்னதாக ஆகிடும். இந்த உள்ளே இருக்கிற பைப்பு பார்த்திங்களா, இதுதான் வந்து பைப்பு. அது வந்து ஜாலி அந்த ஃபில்ட்ரு பண்ண பார்த்திங்களா தண்ணி பைப் அடைப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த ஃபில்ட்ரு பால் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த பைப்பு இது வந்து அந்த மல்டிபோர்ட் வால்வு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்டிபோர்ட் வால்வு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பன் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்பன் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ மெமரின்னு 40x40 சைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 2 மெமரின்னு வரும். 500 ஆர்ஓ பிளான்ட்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்று இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா 250 லிட்டருன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 500 லிட்ரு. பாயசம் இருக்குது, புதுசும் இருக்குது, ஹவுசிங்கும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜம்போ ஃபில்ட்ரு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெமரியில் எப்பவுமே வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்லின் போட்டுங்க, இல்லைனா எண்ணெய் எதனா போடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எதனா போட்டுருங்க, இது பண்ணுறங்க. ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு பாருங்கள். அவ்வளோதான். அந்த ரிங்கு சைடு வந்து நம்ம சைடு வரணும். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ரிங்கு பார்த்தீங்களா நீங்களே, அது வந்து எந்த சைடு வந்து இதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த சைடு தான், இன்புட் சைடு தான் வரும். அந்த ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு பிளாக் சைடு தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்டு கப்பு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணோம். இதான் வந்து இன்புட் சைடு, நல்லா பார்த்துக்குங்க. சரி, இது வந்து அவுட்புட்டு. அந்த சைடு வந்து இன்புட்டு. மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து ஸ்டார்டிங்கில் எடுக்கிறப்ப வந்து ஒரு மார்க்கை போட்டுடணும் நம்ம வந்து. அப்போ தான் வந்து கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். அப்படி இல்லைனா மெமரி இன்ஸ்டால் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் பார்த்துங்க. அந்த சைடு வந்து ரிங்கு வரும். ரிங்கு சைடு தான் வந்து எப்பவுமே வந்து இன்புட்டு. பிளாக் கலர் ரிங்கு இருக்குது பார்த்திங்களா. எப்பவுமே வந்து இந்த எண்டு கேப்பில் ப்ரெஸ் பண்ணுறப்போ அடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் தான் அடிக்கணும். இந்த ஹோல்ஸில் வச்சுட்டிங்கன்னா த்ரெட் வந்து இதுவாகிடும், டேமேஜ் ஆகிடும். இந்த இடத்துல வந்து நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மெயினான இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தட்டணும். ஒரே சைடில் தட்டினீங்கன்னா ஒன் சைடாக போய்டும். அப்புறம் இறங்காது. ஃபுல்லாக வந்து 2 சைடும் சேமாக தட்டிட்டு போனால் தான் கரெக்டாக உள்ளே ஃபிட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்டு கப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங்கு தான் வந்து மெயினே. கரெக்டாக வந்து ரிங்கு ஃபுல்லாக வந்து ஃபிட் ஆகணும். ரிங்கு ஃபிட் ஆகிட்டாலே வேலை முடிஞ்ச மாரி பாதி வேலை பாருங்கள். ரிங்கு நல்லாவே ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை தட்டி இது பண்ணிக்கணும். நம்ம ஜம்போ ஃபில்ட்ரு ரிமூவ் பண்ணியிருக்கோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அங்கே வச்சுருக்கு பாருங்கள். நிறையாவே வந்து ஆரோடைய ஃபில்டரும் பார்க்கலாம், வெசலும் பார்க்குறோம். இப்போ மெமரின்னு சேஞ்ச் பண்ணுறோம். அதையும் எல்லா ப்ராசஸும் ஆரோடைய ஃபுல் ப்ராசஸ் இந்த வீடியோவில் எல்லாமே
இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெசல் சொன்னேன் இல்லைங்களா, இதே பாருங்கள் பைப் உள்ளே வைக்கிறோமா, பைப் உள்ளே வச்சுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா டேப் அடிச்சிடுறோம். டேப் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரலால் அங்கே பிடிச்சிட்டே இருந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஃபுல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப் வந்து பிடிக்கணும். பாதி ஃபுல்லாகிட்ட உடனே விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு பைப் ஆடாது, இதுவாகுது. பைப் எப்பயும் ஃபில் பண்ணுறப்போ வந்து மேலே தூக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுற பாருங்கள், கார்பன் தான் ஃபுல்லாக வந்து சாண்டு கார்பன் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கணும். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்பன் மட்டும் போடவே போடாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பேக் வாஷ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேலே வந்துடும். கார்பன் வந்து தக்கையாக இருக்கிறதால வந்து தண்ணிக்கு மேலேயே வர ஆரம்பிக்கும். அந்த ப்ரெஷர் இதுவாகிட்டாக்கா ஃபுல்லாக பேக் வாஷில் வெளியே எல்லாமே வரதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சாண்டு அந்த இது கல் மண் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டில் வந்து கரெக்டாக இருக்கும். எப்பவுமே வந்து இது வந்து ஃபுல் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்பனு அதுக்கப்புறம் சாண்டு, கார்பனு அதுக்கப்புறம் சாண்டு அப்படி ஃபுல் பண்ணுங்கள். மேலே கீழே அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும். மேலேயும் அரிக்காமல் வராமல் இருக்கும். கார்பன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் சைடு இன்புட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் போட்டாச்சு, எண்டு கப் போட்டு ஸ்ப்ரிங் போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுறது தான் வேலையை வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து நல்லா தட்டிட்டு ஃப்ரீங்கையும் வந்து செக் பண்ணிடணும். 2 சைடு முடிஞ்சிச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எது இன்புட்டுனா இப்போ பண்ணுறோம் பார்த்திங்களா, இதுதான் இன்புட்டு. ஏரோ மார்க்கும் இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டில் நான் மார்க்கும் போட்டு வச்சுருப்பேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபிட் பண்ணுறோம் மெமரினை வந்து மெமரி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் மேலே மார்க் பண்ணியிருப்பேன். நீங்களா இதோ பாருங்கள் ஏரோ மார்க் தெரியுதுங்களா, இது வந்து இன்புட்டு. ஏரோ மார்க் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ அங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இன்புட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் போட்டது அது இன்புட்டு. இப்போ நான் டைட் பண்ணுறேன் பார்த்திங்களா, இதுதான் வந்து இன்புட்டு கனெக்ஷனு. இன்னொன்று பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வரும், அது அவுட்புட்டு. இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் ஒன்று வரும். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் மெமரின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் இதை கையாலே டைட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஃபேனர் யூஸ் பண்ணிங்கன்னா உடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாமே பிளாஸ்டிக் பைப்பு, அதால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையாலே டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மோட்ரு சைட்லேருந்து கனெக்ஷனை கொடுக்குறோம் பாருங்கள். இன்புட் கனெக்ஷன் தான் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதான் வந்து இன்புட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு மோட்டார் சைடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அவுட்புட்டு. ரிஜெக்ட் வாட்டர் வரும் பார்த்திங்களா, அந்த சைடு தான் வந்து. அந்த சைடு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் ஒரு இன்புட் இருக்கும், ட்ரிங்கிங் வாட்டர் வரும். இது வேஸ்ட்டு தண்ணி போகிறதுக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வரது தான், அது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே சைடில் தண்ணி வரதுக்கோசம் இது வந்து இது பண்ணிட்டாங்க. அந்த டம்மி போட்டாச்சு பாருங்கள். அது மேலே இருக்கிறது வந்து க்ளோஸ் பண்ணிடணும் எப்பவுமே வந்து. இப்போ வந்து யூனியன் ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜம்போ ஃபில்ட்ரு பாருங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு புதுசாக மாற்றியாச்சு. ஜம்போ ஃபில்ட்ரு வந்து புதுசாக பார்த்தாலே தெரியும் புதுசு. அது வந்து இப்போ மேலே எடுத்து மேலே நல்லா டைட் பண்ணணும். கரெக்டாக வந்து நேராக வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நேராக வச்சு கீழே ஒரு ப்ரெஸ் பண்ணி ரைட்டில் நம்ம வந்து டைட் பண்ணோம்னா சுற்றினோம்னா வந்து டைட் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபில்ட்ரு வந்து கரெக்டாக உட்காந்துடுச்சு. ஹவுசிங்க்கு கரெக்டாக ஃபிட் ஆகணும். உள்ளே கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு உள்ளே இருக்கணும் ஹவுசிங்க்கு. அப்போ தான் வந்து ஃபில்ட்ரு கரெக்டாக உட்காருதுன்னு அர்த்தம். உள்ளே ஒரு லாக் மாரி இருக்கும், அதில் உட்காரணும் கேப்பில் வந்து. பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக காட்டுற பாருங்கள். கரெக்டாக நேராக வைக்கணும். நேராக வச்சுட்டு பாருங்கள் ரைட்டில் சுற்றினீங்கன்னா அந்த ஒரு த்ரெட்டு பிடிச்சாலும் டைட் ஆகிடும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா. இப்போ பாருங்கள் பிடிச்சிருச்சு, எல்லாமே நல்லா போய்ட்டு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ஒர்க் ஆகுது பாருங்கள், டைட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜம்போ ஃபில்ட்ரு வந்து. ஆர்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரை வந்து சேஞ்ச் பண்ணுறது இவ்வளோ தான் ப்ரொசீஜரு. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆர்ஓ ஒர்க்கிங் பிரின்சிபல் இது தான் வந்து பார்த்திங்கன்னா ஜம்போ ஃபில்ட்ரு, மெமரினு, வெசலு எல்லாமே வந்து எல்லா ப்ராசஸும் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ஓ பிளான்ட்டில் வந்து ஃபுல் சர்வீஸ் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஆர்ஓ பிளான்ட்டுக்கு சர்வீஸே வந்து பார்த்திங்கன்னா. நீங்கள் உங்கள் வீட்டில் ஆர்ஓ பிளான்ட் இருந்தாக்கா நீங்கள் ஓனாகவே வந்து எல்லா சர்வீஸுமே பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபில்ட்ரு டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெசல் எடுத்துகிட்டு வந்து வெசலை டைட் பண்ணுறோம். இன்புட் அவுட்புட்டுக்கு
பாருங்கள். அதே போல் மல்டி போர்ட், இது வந்து கார்பனு, அது வந்து சாண்டு. இப்போ கார்பனு அதே போல் மல்டி போர்ட்டை இது பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். இதிலே கொடுத்து வச்சுருக்கோம் இன்புட் அவுட்புட்டுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து இன்னில் கொடுத்து அவுட் எடுக்கிறோம், திருப்பி அவுட்டில் இருந்து இன்னில் கொடுக்குறோம் செகண்டுக்கு. இதில் பாருங்கள் இன்புட் அவுட்புட் கொடுத்து வச்சுருப்பாங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து யூனியன் வச்சு ஃபுல்லாக வந்து டைட் பண்ணியாச்சு. நல்லாவே போய்ட்டு இருக்குது. ஒர்க்கிங் பிரின்சிபல் 500 லிட்ரு ஆர்ஓ பிளான்ட்டு. 500 லிட்ரு, 1000 லிட்ரு, 250 லிட்ரு, 150 லிட்ரு, எந்த இதுவாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மெமரின் சிங்கிளாக இருக்கும், டபுளாக இருக்கலாம். மாற்றுறது வந்து இந்த ப்ரொசீஜரில் தான் மாற்றுவாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. நான் 1000 லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாகவும் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹவுசிங்காக இருக்கும், பெருசாக வந்து இது வந்து நீட்டாக மெலிசாக இருக்குது. 1000 லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹவுசிங், ஒரே ஹவுசிங்காக இருக்கும் பெருசாக, அவ்வளோதான். பாருங்கள் இன்லெட்டு அவுட்லெட்டு இதில் நல்லாவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே வந்து தெளிவாகவே தெரியும் நம்ம இன்புட்டில் அவுட்புட்டில் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணி இருந்தது, இப்போ எவ்வளோ வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வந்து நல்லா ஓடிட்டு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே நல்லா சூப்பராகவே ஓடிட்டு இருக்குது. ஃபுல்லாகவே ப்ரெஷராக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 336 வருது. போக போக கம்மியாகிடும். ஏன்னா வந்து இப்போ தான் நான் புது மெமரி மாற்றணும்ல, ஒரு அரை மணி நேரத்தில் இது வந்து கரெக்டாக இதுவாகிடும். நெக்ஸ்ட்டு டேரெக்ட் வாட்டர் தண்ணியை பாருங்கள் நீங்கள், 2000க்கு மேலே இருக்கும். 2157 தண்ணி. அதிலேருந்து எவ்வளோ தடவை ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். 2000லேருந்து 190 இப்போ வருது. இன்னும் கம்மியாகும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 168 வந்துடுச்சு. இதுவும் எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். 2000லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தரம் கம்மியாக இருக்குன்னா பெரிய விஷயம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 250 வரைக்கும் கூட எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ட் வாட்டர் 2000க்கு மேலே இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல்.